வணக்கம். மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த மிக முக்கிய நிகழ்வு. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சந்தித்து என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பல்வேறு முக்கிய கட்சிகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மாற்றுக் கட்சிக்கு தாவி வருகின்றனர். அதிலும் அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து அக்கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுகவிலிருந்த பெரும்புள்ளிகள் பலரும் தற்போது திமுகவில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2 வாரமாக மிக முக்கிய தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக இருக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைய போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதாவது சமீபத்தில் லீக்கான ஆடியோ என்று கூறப்பட்ட ஆடியோ ஒன்றிலிருந்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் திமுகவில் ஒதுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவ்வப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களோடு நெருக்கம் காட்டியதையும் காண முடிந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் சமீப காலமாக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பெரிய அளவில் லைம்லைட்டில் இல்லாமல் இருக்கிறார். இதன் மூலம் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் அவர் திமுகவிலிருந்து விலகி விஜயின் தாவேக்கு கட்சியில் இணைய போவதாகவும் செய்திகள் வெளிவர தொடங்கின. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்த பிறகு இந்த செய்தி மிகவும் அழுத்தமாகவே கூறப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்தார். அதாவது நேற்று முன்தினம் இரவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலம் மதுரைக்கு வருகை புரிந்தார். அப்போது மதுரை விமான நிலையத்திற்கு வந்து முதலாக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்றார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சிரித்த முகத்துடன் அமைச்சர் பிடிஆர் அவர்களிடம் நலம் விசாரித்தார். அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயணித்த வாகனத்தில் தான் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் ஏறி பயணம் மேற்கொண்டார். இந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்றது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பிடிஆர் ஆகியோர் சந்தித்துக் கொண்ட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதன் மூலம் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மனக்கசப்பில் இருப்பதாக கூறி வந்த நிகழ்விற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அமைச்சர் பிடிஆர் அவர்கள் விரைவில் விஜயின் தாவேக்காவில் இணைப்போகிறார் என்ற செய்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திமுகவிலிருந்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதாகவும் இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் விஜயின் தாவேக்கா கட்சியில் இணைய போவதாகவும் பல்வேறு யூகங்கள் வட்டமடித்து வந்த நிலையில் இந்த யூகங்களுக்கு நேற்றைய தினம் மதுரையில் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் முற்றுப்புள்ளி வைத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.